அன்பானவர்களே, விவாதத்தினுடைய தொகுப்புரை, அந்த தொகுப்புரையில புதிதான விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு புதிதான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் நம்ம சும்மா இருந்தோம். ஏன்னா பதில் சொல்ல நினைச்சோம், அது தடுத்துட்டாங்கன்னு பின்னால் வந்துடக்கூடாதுனால என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுடைய நிலைக்க நம்ம விட்டுட்டோம். முதலாக நாம் தெரிந்து கொள்ளணுங்க, இந்த தலைப்பு என்ன, விவாதோட தலைப்பு அவங்களே போட்டு வச்சிருக்கிறாங்க. நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் ஷிர்க் பிதஅத்னு போட்டு வச்சிருக்காங்க. அப்போ என்ன செஞ்சிருக்கணும், இதுல ஒரு குர்ஆன் ஹதீஸ் அப்படி வேற போட்டிருக்காங்க. அப்போ குர்ஆன் வசனம் இப்படி இருக்கு, இதன் அடிப்படையில் நீங்க ஷிர்க் செய்யுங்கன்னு சொல்லணும். ஹதீஸ்ல இப்படி இருக்கு, இதன் அடிப்படையில் நீங்க ஷிர்க் செய்யணும்னு சொல்லியிருக்கணும். நம்முடைய நிலைப்பாடு என்னங்கிறத நம்ம தெளிவா சொல்லிட்டோம். இந்த நிலைப்பாடு சரியா இல்லையா அப்படிங்கறத அவங்க முடிவுக்கு வந்து சரின்னு அவங்க சொல்லிட்டாலும் வைங்க, அவங்க முஸ்லிம் நம்ம மேல சொல்றாங்கல்ல, அது அர்த்தமற்ற ஆயிரும், தப்புன்னு ஆயிரும். இல்ல நம்முடைய நிலைப்பாடு தப்புன்னு சொன்னா அது கூட ஆதாரத்தை தந்து நீங்க ஷிர்க் பண்றீங்க பிதஅத் செய்யுங்கன்னு சொல்லணும். நம்முடைய நிலைப்பாடு இதுதான் சொன்ன பிறகும் கூட அது சரியா தவறா என்றே அவங்க சொல்லல. இதுல என்ன வழங்குது, நம்முடைய நிலைப்பாட்டு பிரகாரம் நம் மேல குற்றச்சாட்டு வைக்க அவங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை அப்படியே வழங்குது. ஏன் நம்ம நிலைப்பாட்டை விளக்குறதுக்கு பின்னால அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உங்களுடைய நிலைப்பாடு இதுதான், நம்ம நிலைப்பாடு அவங்க தீர்மானிக்கிறாங்களாம், அவங்க நிர்ணயிக்கிறாங்களாம். உங்க நிலைப்பாடு இதுதான் அப்படி அவங்களே தீர்மானிச்சுட்டு அதனால நீங்க ஷிர்க் பண்ணுங்கிறாங்க. இங்கேயே அவர்கள் தோற்று போய்விட்டார்கள். காரணம், நம்முடைய நிலைப்பாட்டை நாம் நிர்ணயிக்கிறோம், இதுதான் சொல்றோம், அதுக்கு பதில் சொல்ல முடியல. நீங்க இப்படி சொன்னா போதுமா, உங்க நிலைப்பாடு இதுதான், அதனால இதுதான் சட்டம். இங்க அவர் தோற்று போய்விட்டோம்ங்கிறத தெளிவாக அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஏன்னா நம்முடைய நிலைப்பாடு அவங்க தீர்மானிக்க கூடாதுங்க. அடுத்து என்ன ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொன்னாங்க, நீங்க ஆதாரம் தாங்க. ஏங்க நாங்க ஷிர்க் பண்றோங்கிறது நீங்க ஆதாரம் தர்றதா, நாங்க ஷிர்க் செய்யலங்கிறதுக்கு நாங்க ஆதாரம் தர்றதா? ஒரு வித்தியாசமான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அதுக்கு நீங்க ஆதாரம் தரணும். நாங்க இல்லங்க குற்றச்சாட்டுக்கெல்லாம் எங்களுக்கு பொருந்தாதுங்கிறோம். பொருந்தாதுங்கிறீங்கல்ல, நீங்க நல்லவங்கன்னு சொல்றீங்கல்ல, ஆதாரம் தாங்கங்கிறீங்க. சரித்திரத்திலே இல்லாத விவாதம்ங்கிறது அவங்க சொன்னது இது ஆச்சரியமான விஷயம் அல்ல, பொருத்தமான இதுதான். அடுத்ததாக ஒரு ஹத்து இல்லாது அல்லாஹ்வுக்கும் மற்றவங்களுக்கு உள்ள வித்தியாசத்தை அழகா நம்ம சொன்னோம், திருப்ப சொன்னோம். நம்முடைய பார்வை கேள்விங்கிறது எல்லை உள்ளது, இறைவனுடைய பார்வை அவனுடைய கேள்வி எல்லை இல்லாதது. நமக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நமக்கு இறைவனால் வழங்கப்பட்டது, ஆனால் இறைவனுக்கு யாரும் வழங்கப்படல. இப்படி சொன்னதை வழங்கப்பட்டதுங்கிறீங்க, ஆனால் வழங்கப்படங்கிறீங்க. அப்ப நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு முன்னுக்கு பின் முரணா சொல்லிங்க. என்னாங்க, நம்ம முன்னுக்கு பின் முரணா சொல்லல, நமக்கு வழங்கப்பட்டங்கிறது உண்மைதான், இறைவனுக்கு வழங்கப்படலைங்கிறது உண்மைதான். நம்ம சொல்லும் பொழுது எந்த கவனத்தில் இருந்துகிட்டு இறைவனுக்கு அடியானுக்குன்னு சொன்னதை விட்டுவிட்டு வழங்கப்பட்டது இந்த வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு என்னங்க வழங்கப்பட்டதுங்கிறீங்க, வழங்கப்படாங்கிறீங்க அப்படின்ட்டாங்க. நம்ம தெளிவா சொன்னா நமக்கு வழங்கப்பட்டது, இறைவனுக்கு வழங்கப்படாது. இறைவனுக்கு நமக்கு மிகப்பெரிய வித்தியாசம். அப்படி இருக்கும் பொழுது வலிமார்களை இறைவனுடைய இடத்தில் வைக்கிறார்கள் என்று எப்படிங்க சொல்லலாம்? இப்படி சொல்வதே ஷிர்காய்விடும் சொன்னோம். இறைவனுக்கு இடமே இல்லை, அளவே இல்லை. இறைவனுடைய இடத்துல வலிமார் கொண்டு போய் வைக்கிறோம்னாலே இறைவனுக்கு ஒரு இடம் இருக்கிறது என்பதை அவங்களும் ஒப்புக்கொள்றாங்க. இறைவனுக்கு ஒரு இடம் இருக்குன்னு அவங்க ஒப்புக்கொள்ள போய் தானே அந்த இடத்துக்கு வழிமாறு கொண்டு போறீங்கிறாங்க. நம்ம தான் இறைவனுக்கு ஹத்தே இல்லை, எல்லையே இல்லைங்கிறோமே. எல்லையே இல்லாத ஒரு விஷயத்துல போய் எல்லை உள்ள உன்னை எப்படி போய் நிப்பாட்ட முடியும்? அப்ப கேள்வி அர்த்தமற்றது ஆகிறது. இப்படி நம்ம கேட்டதன் மூலம் அவங்க ஷிர்க் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம நிரூபித்தாங்க. அடுத்ததாக இந்த உலகத்தில் கூடிய மக்கள் எல்லாம் யார் வேண்டுமானாலும் சொன்னா எல்லை இல்லைன்னாங்க. எத்தனை பேர் வாழ்ந்தாலும் எத்தனை கோடி இருந்தாலும் எல்லை தான் இருக்கிறது. பூமி உருண்டைகள் தான் வாழ்கிறார்கள். அது கியாமத்தினால் வரைக்கும் 1000 கோடி என்றாலும் அதுவும் எல்லைதான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த கூட்டை நம்ம உடைச்சிட்டோம். அடுத்ததாக என்ன சொன்னாங்க, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எங்கிருந்து கேட்டாலும் என்றாலும் அது எல்லையில தான். நாங்க எங்கிருந்து என்றாலும் பூமியில தான் இருந்து கேட்கலாம், அந்த பூமி எல்லை உள்ளதுதான் அப்படிங்கறத சொல்லிட்டோம். அப்போ குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் நம்ம ஷிர்க் பண்றோங்கிறதுக்கு எந்த ஆதாரம் இல்லாதனால கலியக்காவில விவாதத்தோட ஒப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு இப்படி சொல்லி இருக்கிறீங்கல்ல, என்ன ஆதாரங்கிறாங்க. தலைப்பை மறந்து போயிட்டாங்க. தலைப்பு
ஒண்ணு என்ன, எங்களுடைய செயல்பாடு சிறுக்கா இல்லையாங்கிறது தான். அதை படிச்சுட்டு அதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுங்க, அதான் கூடுமா கூடாங்கிறத விவாதம் பண்றோம். அதான திரும்ப திரும்ப சொன்னோம். விவாதத்துக்கு வரும் பொழுது நிலைப்பாட்டை படித்து விட்டு வர வேண்டும். என்ன நிலைப்பாடுல விவாதிக்க போறோம், நிலைப்பாட்டையே படிக்காம உட்கார்ந்துக்கிட்டு அதுக்கு என்ன ஆதாரம் இதுக்கு என்ன ஆதாரம்டா அப்ப என்ன அர்த்தம் இருக்கிறது? ஒரு விவாதத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய நிலைப்பாடு என்ன, அவங்க சிறுக்கு செய்யறான்னு குற்றச்சாட்டு வைக்கிறது தான், அதுக்கு இதையெல்லாம் அள்ளி அள்ளி போடுவோம் அப்படின்னு வர்றது விட்டுவிட்டு அப்படி சொல்லிருக்கீங்களா என்ன ஆதாரம் நம்மகிட்ட கேட்கிறாங்க. இதுவா கூடுமா கூடாங்கிற சப்ஜெக்ட் நம்ம விவாதிக்கிறோம். அப்ப தலைப்பையே அவர்கள் மறந்து விட்டார்கள் அப்படிங்கறத இது மூலம் அவங்க ஒப்புக்கொண்டாங்க. அடுத்து பிரித்தறிகின்ற ஆற்றல் இறைவனுக்குள்ளது, அதை போய் மத்தவங்க இருக்கிறீங்களே அப்படின்னாங்க. நாங்க தசாவதானியால இருக்கிறாங்க சதாவதானியால இருக்கிறான்னு சொன்னா அது சில பேருக்கு தான். அப்ப நம்ம என்ன சொன்னோம், இறைவனுக்கு மட்டும் இருக்கிற ஆற்றல் முடிவுக்கு வந்துட்டா ஒரு நபருக்கு இருக்கிறது என்று கூட சொல்லலாமா? சிலருக்கு இருக்கலாம் எப்படிங்க சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய சிபத்தை ஒரு நபருக்கு கூட கொடுக்க கூடாது, அதே சிறுக்கு தானங்க. சிலருக்கு கொடுத்தால் சிறுக்கு இல்லை, பலருக்கு இருக்கிறது என்றால்தான் சிறுக்குன்னு சொன்னா சிறுக்கு என்றால் என்னவென்று நீங்கள் விளங்கி வைத்திருக்கிறீர்கள் கேட்டோம். அப்ப சிறுக்கு என்னன்னு தெரியாம போச்சுல. சிலருக்கு இருக்கலாமா? பிரித்தறிகின்ற ஆற்றல் இருக்கக்கூடாதுன்னா எப்படி இருக்கக்கூடாதானே? பயிற்சி மூலம் கிடைக்கிறீங்கன்னா பயிற்சி பெற்றா சிறுக்கு போயிடும். இது எந்த குர்ஆன் வசன அடிப்படையில், இது எந்த அதீத அடிப்படை இங்க சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம். அதுக்கு அவங்க பதில் சொல்லல. அடுத்து ஒரு வசனம் திரும்ப சொன்னாங்க, எல்லோரும் கேட்டா அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் உண்டுங்கிறதுக்கு லைஸக மித்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர் அப்படின்னாங்க. நீங்களே வாசிச்சு நீங்க சொல்ற அர்த்தம் இருக்குதா அப்படி காமிங்கன்னு அவங்க வாய்ச்சாங்க. எப்படி வாய்ச்சாங்க? வஹுவ ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் கேட்பவன் அல்லாஹ் பார்ப்பவன் தான் அவங்க வாய்ச்சாங்க. அதான் நாங்க சொன்னோம், இப்படித்தானங்க இருக்குது. எல்லோரும் கேட்பதுங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்ன இந்த வசனத்துல இருக்கிறதா நீங்க ஓசி காமிச்சீங்க. இப்ப நீங்க அர்த்தம் செஞ்சது அந்த அர்த்தம் வைக்கல, கேட்பவன் பார்ப்பவன் தான் சொன்னீங்க. அப்ப நீங்க சொன்னதுக்கு அந்த வசனத்தில் ஆதாரம் இல்ல அப்படின்னு ஆயிப்போச்சு. அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு இந்த சிபத் இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு ஹதீஸ காட்டுங்க வசனத்தை காட்டுங்கன்னு கேட்டோம். ஏதாவது சொல்ல முடிந்ததா இது வரைக்கும்? அதுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு இந்த ஆற்றல் இல்லைன்னு நாங்க மறுக்கிறோமா? அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு மட்டும் நீங்க சொன்னீங்களே, நீங்க சுய இச்சப்படி நீங்க சொல்லலாமா? இந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யாரு? இறைவன் விஷயத்துல நினைத்த வேண்டுமானாலும் சொல்லலாம் என்பதற்கு. அப்பதான் இந்த வசனத்தை ஓதி காமிச்சான். உங்களுடைய மனோ இச்சையை நீங்கள் இறைவனாக ஆக்கி கொண்டு விட்டீர்களா? இந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா அப்படின்னு நம்ம கேட்டோம். இதுக்கு அவன் பயிர் சொல்லலாங்க. அதே போல பல விஷயங்களை சொன்னோம். அல்லாஹ்விற்கு இருக்கிற தன்மையை எல்லாம் பிறருக்கு இருப்பதா கூட அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, அப்படி இருந்தும் கூட பிறர் இறைவனாக ஆக முடியாதானே அப்படிங்கிறதுக்கு வசனங்களாக சொன்னோம். நாம சுய விளக்கமா சொல்லல. எப்படி அல்லாஹு தஆலா சொல்றான், நானா உயிர் கொடுப்பேன் யுஹ்யீங்கிறான். அதே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அன உஹயில் மௌத்தா, நான் மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பேங்கிறாங்க. ரெண்டு வித்தியாசம் இருக்குங்க. இறைவனுடைய பண்பு அங்க சொல்லப்பட்டால் கூட வித்தியாசம் இருக்கிறது. அதனால என்றைக்கும் இறைவனுடைய அடியார் இறைவன ஆக முடியாது அப்படின்னு சொன்னோம். அல்லாஹ் தான் நேர்வழி காட்டுறான். அதை வசனத்தை ஓதி காமிச்சோம். ஓமை யஹ்தில்லாஹு ஃபஹுல் முஹ்ததி, அல்லாஹ் தான் நேர்வழி காட்டுவான்னு சொன்னோம். அதே அல்லாஹ் நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து இன்னக்க லத்தஹதி, நிச்சயமா நீங்களும் வழிகாட்டுவீங்க என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதற்காக அல்லாஹ்வுடைய பண்பு நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு நம்ம சொல்லுவோமா? மாட்டோமே. ஏன்? இதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. இறைவன் நேர்வழி காட்டுவான் என்பது வேறு, நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழி காட்டுவார்கள் என்பது வேறு. வித்தியாசம் இருக்கிறது என்றோமே. இறைவனுடைய பண்பையே நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னாலும் வேறுபாடு இருக்கணும்டமே. நீங்க அல்லாஹ்வுடைய பண்பு இருக்குது, அது அவுலியாக்களுக்கு கொடுக்கிறோம், நீங்க அந்த பண்பு என்னங்கிறத வசனத்தை ஓதி காமிங்கன்னு கேட்டோமே, நீங்க தந்தீங்களா? இல்ல. அல்லாஹ் தான் மரணிக்க வைக்கிறான். அல்லாஹ் யதவஃபல் அன்ஃபுஸ் வசனத்தை ஓதணும். அதே அல்லாஹ் குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத், மலக்குல் மௌத் தான் மரணிக்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னா அப்ப அல்லாஹ்வுடைய பண்பு மலக்குக்கு வந்துட்டான்னு அல்லாஹ் சொல்றானா? இல்ல, வித்தியாசம் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னோமே. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டுக்கு குர்ஆனில் இருந்து ஹதீஸில் இருந்து ஆதாரத்தை தந்து இந்த பாருங்க, எல்லாரும் ஒரே பேசினா ஒரே கேட்கறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். இந்த பாருங்க வசனம் தந்தீங்களா? இல்லையே, நீங்களா தானே முடிவு பண்ணீங்க. அப்ப கூட நம்ம சொன்னோம் ஒரே நேரத்தில் ஒளி செய்துங்கிறது சாதாரண படைக்கப்பட்ட விஞ்ஞான யுகத்தில் இப்ப எவ்வளவு வந்துருச்சுங்க. அந்த கூகுள் வெப்சைட்டை சொன்னோம். இப்ப என்ன அது ஜாம் சொல்லி அதே விஷயத்தை அது வேகம் வேகம் சார், அந்த வேகத்தில் வலிமாறு உதவி செய்வார்கள் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? இதுவும் படைக்கப்பட்டதானே, வலிமார்களும் படைக்கப்பட்ட அடியார்கள் தானே. ஒண்ணுக்கு இருக்கு நம்புகின்ற நீங்கள் இன்னொன்னுக்கு இருக்குன்னு சொன்னா மட்டும் சிறுக்கு எப்படி சொல்றீங்க? முடியுமா முடியாதாங்க வேற சப்ஜெக்ட். முடியும் நம்பினால் சிறுக்கு எப்படி ஆகும்? கூகுளுக்கு இந்த சக்தி இருக்குன்னு நம்பினாக்கா சிறுக்கு இல்ல, வலிமார்கள் இருக்குன்னு சொன்னா சிறுக்கா? நீங்க அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கிறீங்க, அது நீங்க ஏன் தீர்மானிக்கிறீங்க? நாங்க தான் இல்லங்கிறோமே. எங்க நிலைப்பாட்டு பிரகாரம் உங்களுடைய திருப்பண்ண
நீங்க எங்க மேல உங்களுடைய நிலைப்பாடு இதுதான் என்பதை நிர்ணயிக்கிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. இவங்க நிலைப்பாட்டு பிரகாரம் தான் நம்ம வாதம் செய்யணும். எங்க மேலேயே நீங்க இந்த நிலைப்பாடு இருக்கிறீங்க, நீங்களா சொல்லிக்கிட்டு நீங்களா வாதம் செய்வது இருக்குங்கிறது இது வாதம் மேல அமைக்கவே தேவையில்லை. 9வது மணி 6வது நிமிடம்.